Hi guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சாம்சங், விவோ, ரியல்மி அந்த மாதிரி அதர்னஸ் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நீங்களும் ஐஃபோன் மாதிரி அதில் உள்ள கண்ட்ரோல் சென்டர் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு நியூவாக வீடியோ வேணும்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க guys, வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் சென்டருக்கு உள்ள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோடு பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி டவுன்லோட் பண்ணி அது யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் என்ன டைப் பண்ணிக்கிறீங்கன்னா ஐ கண்ட்ரோல் சென்டர் iOS 15 அப்படின்னு டைப் பண்ணிங்க. அது டைப் படித்தோடனே உங்களுக்கு அது வந்துடும் கைஸ். இப்போ வந்துருச்சு. அது மூணாவதாக இருக்கா, அதை ஒன் டைம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நார்மலாக எப்போதும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்படின்னா அப்பியர் ஆன் டேப் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகுது. அதில் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு இருக்குது பச்சை க்ரீன் கலரில். அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டில் சைஸுன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க கேட்குற மாதிரி அதையும் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ண மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஆப்ஷன் ஆப்ஸு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறது. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் வச்சுக்கலாம் நிறையா. கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட் வந்தால் லேட்டர் கட் பண்ணி மேலே ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் கண்ட்ரோல் சென்டர் அது மாதிரி வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம் எது எப்படி உட்காது அப்படின்னு. உங்களுக்கு ஆப்ஸு கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இன்னும் ஐஃபோன் லான்ச்சர் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.